subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கிறிஸ்பியான தாஹூ பெர்கடில். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நான் இந்த தாஹூ பெர்கடில் செய்யறதுக்கு டோஃபு பஃப் தான் பாய்க்க போறேன். இதை நீங்க சாதாரண கடையில் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கூட வாங்கலாம். இந்த டோஃபுவை பாருங்களேன், சாதாரண டோஃபுவோட சாஃப்டா பொச பொசன்னு இருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கத்தரிக்கோல்ல 2 சைடும் கிராஸாக வெட்டிக்கிங்க. இந்த மாதிரி கிராஸாக வெட்டினோன்னு 4 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ இதை அழகாக திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி திருப்பினோன்னு உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடும், வெளியே இருந்தது உள்ளுக்கு போயிடும். இதை இந்த சைடு திருப்பினோன்னா பாருங்க, ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளதான் நம்ம கொந்தன இறைச்சியை வைக்க போகிறோம். இந்த வெளி பகுதியில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு பவுலில் வச்சுக்குங்க. இந்த பிரித்து வச்சத பிறகு கொந்தன கோழி இறைச்சி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதே மாதிரி எல்லா டோஃபையும் பிரித்து வச்சுக்குங்க. பிரித்து வச்ச டோஃபையும் பூ மாதிரி திருப்பி வச்ச டோஃபுவும் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது வாங்க இதுக்குள்ள வைக்க ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு கொந்தன கோழி இறைச்சிகள் இருக்கு. இதை ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. 4-5 பூண்டு பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு சிகப்பு மிளகா, 2யும் இந்த மாதிரி சின்னதா வெட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. பொடிசா வெட்டின வெங்காயத்தாலையும் சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் கூடியா கூட சேர்த்துக்கலாம், ருசியா தான் இருக்கும். முதல்ல பிரிச்சு வச்ச டோஃபு இருந்துச்சு இல்லையா, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப வாங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொந்தன கோழி ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்ப வாங்க இந்த மிக்ஸ் பண்ண இறைச்ச இந்த டோஃபுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டோஃபுவை எடுத்து மிக்ஸ் பண்ண இறைச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வைங்க. இந்த மாதிரி இறைச்சி வைக்கும் போது நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. அப்பதான் இந்த இறைச்சி டோஃபுக்குள்ள நல்லா உக்காரும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். பாத்தீங்களா, அழகா இருக்குல்ல? இதே மாதிரி எல்லா டோஃபையும் செஞ்சு வச்சுக்குங்க. இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வரைக்கும் தாஹூ பெர்கடில் செஞ்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கூட வேணும்னா இந்த ரெசிபியை டபுளாவோ இல்லை ட்ரிப்பிளாக கூட செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் கோழி இறைச்சி கூட இல்லை, ஊடான்ல மீனில் கூட செய்யலாம், நல்ல ருசியாக இருக்கும். எல்லா தாஃபையும் அழகாக செஞ்சிட்டோம் பாருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, இப்பயே பொரிச்சிடலாம். இந்த தாஹூ பெர்கடில தொட்டு பொரிக்க 2 முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு விட்டுக்குங்க. வாங்க இப்ப பொரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாஃபுவை எடுத்து முட்டையில நல்லா முக்கி சூடான எண்ணெயில போட்டுக்குங்க.
இதே மாதிரி எல்லா டாஃபியும் ஒன்று ஒன்றா போட்டுக்குங்க. எண்ணெய் கலரை பார்த்து பயந்துடாதீங்க. இதுக்கு முன்னுக்கு நான் இதில் சொத்தம் சும்பட் பொரிச்சேன், அதனால தான் கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. மற்றபடி இது புது எண்ணெய் தான். சொத்தம் சும்பட் ரெசிபி வேணும்னா லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. இதை போட்டோன்னு திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி விடுங்க. மிதமான தீயில நல்லா வேக விடுங்க, அப்பப்ப திருப்பி விட்டுக்குங்க. இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனா வந்தோடனே எடுத்துக்கலாம். நீங்க என்ன பொரிச்சாலும் கடைசியா வெந்தோன்னு எடுப்பீங்க இல்லையா, அடுப்பை அடைக்காம எடுங்க, அப்பதான் எண்ணெய் கொத்துக்காம இருக்கும். கிறிஸ்பியான தாஹூ பர்கடில் ரெடி ஆயிருச்சு. இத சாப்பிடும் போது ஒரு ஊசி மிளகாவையும் சேர்த்து கடிச்சிக்கிங்க, சாப்பிட செம்மையா இருக்கும். இதை நீங்க கிச்சாப்ல கூட தொட்டு சாப்பிடலாம், அருமையா இருக்கும். நான் இதை சாடின் கறியில வச்சு சாப்பிட போறேன், சூப்பரா இருக்கும். ரமடான் மாசத்துல இருக்கும், நோன்பு திறக்கும் போது கூட நீங்க இதை செஞ்சு சாப்பிடலாம். நிச்சயமா பெரிய ஆளுல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா வெளிய கிறிஸ்பியா, உள்ளுக்கு ஜூசியா இருக்கு, பார்க்கவே ருசியா இருக்குல்ல. யார் யாருக்கு வாய் ஊறுது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.